ஹலோ ஒன் அமைன் வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா டேர்டெவில் பார்ன் அகெயின் இந்த சீரிஸோட சீசன் 1 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும், நான் எம்சியூவில் வந்த வெளியான இப்போ இருக்க வெளியான வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சீரிஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும், டைம்லைன் ஆர்டர் படி வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்த படங்களாக ரீவாட்ச் பண்ணி, பார்க்காத படங்கள் சீரிஸ்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணி ரிவ்யூன்றதை போட்டு இருக்கேன். ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு டேர்டெவில் பார்ன் அகெயின். இந்த டேர்டெவில் பற்றி எப்போ நான் படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சனோ, அதாவது இப்போதான் வந்துட்டு டேர்டெவில் நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவில் அந்த ஷோ இருக்குல்ல, இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போதான் வந்துட்டு சீசன் 1 முடிச்சிருக்கேன். ஓகேவா, பார்க்க போனால் அதோட ரிவ்யூ முன்னாடி போட்டிருக்கணும். ஸோ அதில் எபிசோட் ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அது 3 சீசன் இருக்கு. ஓகேவா, டோட்டலாக ரொம்ப 20க்கும் மேலப்பட்ட எபிசோட்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றுனா பார்த்து லேட் ஆகுது. பட் அதோட ரீகேப்போட ஸ்டாரி, பிரேக் டவுன் ஸ்டாரிலாம் வந்துட்டு நான் கேட்டுட்டேன். ஓகேவா, ஸோ ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கு, எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அந்த ஸ்டாரி பற்றி. பட் விஷுவலி வந்துட்டு எப்படி இருக்க போது எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ பட் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு டேர்டெவில் பார்ன் அகெயின் பார்த்துருவோம். பார்ன் அகெயின் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான டேர்டெவில் சீரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெசிகா ஜானஸ் அந்த சீரீஸாக இருக்கட்டும், லூக் கேஜ், அயன் ஃபிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிஃபெண்டரு, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு டேர்டெவில் பார்ன் அகெயின் இது பக்கமே வரணும். ஓகேவா, பிகாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பனிஷர் சீரீஸும் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேவா, இந்த சீரீஸில் பனிஷர் இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பனிஷர் சீரீஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இதுல அப்பியர் ஆகிறான்னு நினைக்கிறேன் சீசன் 1. ஓகேவா, பார்ன் அகெயின்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு பிராண்ட் நியூ டேல வரப்போறாருல. ஸோ அதுக்காகவே வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் ஆகணும். ஓகேவா, ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது. பட் நான் என்ன பண்ணிட்டேன், சீரீஸ்லாம் பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன், அதோட சீரீஸோட ஒவ்வொரு எபிசோட பிரேக் டவுன்ஸ்லாம் கேட்டுட்டேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துட்டு இந்த பிரேக் டவுன் ஒவ்வொரு விஷயமா என்ன நடந்துச்சு அந்த சீரீஸ் அந்த எபிசோட்ல வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுவாங்க, இந்த ஸ்டாரி நரேட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ கேட்டுட்டு ஒரு அளவுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஸ்டாரியோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்துருச்சு. ஸோ வந்துட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நான் நேராக வந்துட்டு டைம்லைன் ஆர்டர் பண்ணி வந்துட்டு பார்ன் அகெயின் பார்த்துட்டு சீசன் 1 பார்த்துட்டேன். ஏன்னா சீசன் 2 வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃபியூ டேஸ்ல வந்துட்டு வெளியாக போகுது. ஓகேவா, ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்துட்டு ஃபியூ டேஸ் இருக்குது, லைக் வந்துட்டு ஒரு 5 to 6 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஓகேவா, நான் டைம்லைன் ஆர்டர் படி நான் போகிறேன்னா இல்லை வாட் வி கால், நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு போட்டுறேன்னா இல்லையான்னு அப்லோட் பண்ணுறேன்னா எப்போன்னு தெரியல. நீங்கள் நான் எப்போ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அப்போ வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ இதில் இந்த சீசன் 1 வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஓகே, டோட்டலாக வந்துட்டு மொத்தம் 9 எபிசோட்ஸ். ஸோ மொத்தமாக கிரெடிட்ஸோடு நீங்கள் சேர்த்து பார்க்குறப்போ வந்துட்டு 6 hours ப்ளஸ் வந்துட்டு வருது. ஓகேவா, நீங்கள் பிச் வாட்ச் பண்ணால் கூட நான் அந்த சீரீஸ் உட்காந்து 3 நாளைக்கு உட்காந்து பார்த்தேங்க. ஓகேவா, என் டைம்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ த்ரோட் பெயின் வேறு எனக்கு இருந்துச்சு. ஸோ பார்த்தேன். ஸோ டேர்டெவில் நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவில் இருக்குல்ல, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சீசன் சீசன் 1 வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதோட இன்ட்ரோ எனக்கு பிடிக்கும், அதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஸோ இதோட இன்ட்ரோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்துட்டு நம்ம டேர்டெவிலோட, அதாவது மேட் மர்டாக்கோட ஃப்ரெண்டான ஃபாகி நெல்சன், ஓகேவா, அவரை போட்டு தள்ளி நம்ம புல்சாய் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவிலே வந்திருப்பான்னு நினைக்கிறேன் புல்சாய். ஓகேவா, அதை பார்த்தா தான் தெரியும், போட்டு தள்ளிடுவாரு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டேர்டெவிலாக இருந்துக்கிட்டு என்னால் வந்துட்டு என் ஃப்ரெண்டை கூட காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் அவரோட இதுக்கப்புறம் நான் டேர்டெவிலாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிலேருந்து அவரோட ஹெல்மெட்டை வந்துட்டு தூக்கி போடுவார். தூக்கி போடுறப்போ அந்த ஷார்ட்டை வந்து ஸ்லோமோவில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த அவரோட தொப்பி, அதில் ஓகேவா, அதோட ஹேட் வந்து ஹெல்மெட் வந்து உழுவுற மாதிரி, ஓகேவா, பில்டிங் மேலேருந்து உழுவுற மாதிரி வந்துட்டு கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு கொம்பு கூட உடஞ்சிருக்கும். அந்த கொம்பு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டி லெட்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், டேர்டெவில். ஓகே, டி ஃபார் டேர்டெவில். ஸோ அங்கேருந்து ஃபேட் அவுட் ஆகி அந்த இன்ட்ரோ வரும், டைட்டில் இன்ட்ரோ வரும். மியூசிக்கு எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவிலோட இன்ட்ரோ மியூசிக் இருக்குல்ல, அதை தான் கொஞ்சம் பட்டி பண்ணி மாற்றி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, இன்ட்ரோ நல்லா இருக்கு. அந்த டைட்டில் இன்ட்ரோ வந்துட்டு லைக் அவங்க காட்டுற எல்லா விஷயங்களும் வந்து உடஞ்சும், லைக் வந்து ஒரு கல் மாதிரி நொறுங்கி உடஞ்சி அதுலேருந்து நம்ம டேர்டெவில் வந்து உருவாற மாதிரி, அதாவது வந்து பார்ன் அகெயின். ஓகேவா, எல்லா விஷயங்களும் வந்து அவர் ஆல்ரெடி ப்ரோக் ஆகிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு, ஓகேவா, லிட்டரலி வந்து கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு ஃபாகி நெல்சன், அவர் 2 பேரும் கூட சேர்ந்து ஒரு அந்த என்னது லாயர் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சின்னதாக. ஓகேவா, ஸோ ஒன்னா இருந்த ஃப்ரெண்டை அவர் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதில் அவர் வந்துட்டு ரொம்பவே ப்ரோக் ஆயிடுவார். ஓகேவா, ஸோ அதை ப்ரோக் ஆகி டேர்டெவில் ஆகுறதை விட்டுட்டு லிட்டரலி ஒரு வருஷத்துக்கு டேர்டெவிலாக இல்லாமல் இருப்பார். ஓகேவா, ஸோ டேர்டெவில் வராதனால ஊருக்குள்ள வந்துட்டு நிறைய திருட்டுத்தனங்கள், கொலை நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிரைம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா,
ஸோ இந்த விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கோ படத்துல வந்துட்டு எக்கோ சீரீஸ்ல கடைசியில நம்ம கிங்பிங், அதாவது வந்துட்டு நம்ம வில்சன் ஃபிஸ்க் வந்துட்டு மேயர் எலெக்ஷனுக்கு நிக்கிறதா வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும்ல, அதை இந்த இடத்துல கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீசன் 1 வந்துட்டு நம்ம கிங்பிங் வந்துட்டு மேயர் கிங்பினா வந்துட்டு மேயர் ஆயிடுவாரு. ஸோ அவரோட பண்ற வேலைங்கலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க நல்ல மாதிரி இருக்கும். ஓகேவா, பார்த்தா நான் மேயர் ஆனோன்னா கிங்பிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிங்பிங் ஆல்வேஸ் அ கிங்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணிடுவாரு. ஓகேவா, அவருக்கு வர அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். லிட்டரலி கையால ஒரு தன் தலையை நசுக்குவாரு. அதெல்லாம் இது என்னடா இது அப்படின்னு வச்சிருப்பான். அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நெட்ஃபிளிக்ஸ் எடுத்திருந்தா அது வேற இது R-rated. பட் டிஸ்னில இதை இப்படி எடுப்பாங்கன்னு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு லைக் லிட்டரலி நம்ம எக்ஸைட் ஆயிட்டோம். உண்மையிலே சொன்னா ஒரு ஷாக்கு தான். இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா தரமான ஒரு எபிசோட். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் லாஸ்ட் எபிசோட், ஓகேவா, எபிசோட் தரமான எபிசோட் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம புல்சாய் கூட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல புல்சாய் vs டேர்டெவில்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு ஒன் ஷாட்ல எடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஒன் ஷாட்ல எடுத்திருப்பாங்க. லைக் அது கட்டு இருக்குதான், பட் நம்மளுக்கு பாக்குறதுக்கு வந்துட்டு ஒன் ஷாட்ல எடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு எபிசோட் 2, 3, 4, 5 ஐ திங்க் வந்துட்டு 4-5 எபிசோடா வந்துட்டு நம்ம டேர்டெவில் வரமாட்டாரு. ஃபுல்லா வந்துட்டு மேட் மொடாக்கா தான் நம்ம பார்ப்போம். அந்த லாயரை தான் நம்ம பார்ப்போம். அண்ட் வந்து லாயர் நம்ம மேட் மொடாக் எப்படி ஸ்டில் புரோக்கரா இருந்து அதே நேரத்தில் ஒரு நல்ல லாயராகவும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஜஸ்டிஸ்க்காக போராடிட்டு இருக்காரு. ஓகேவா, நீங்க அந்த நம்ம நெல்சன் இறந்ததுக்காக ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்காக, நியாயம் கிடைக்கிறதுக்காக கோர்ட்ல வந்துட்டு ஃபைட் பண்ணுவாரு. ஓகேவா, புல்சாய் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொன்னவனை வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கோர்ட்ல பேசுவார். ஓகேவா, பேசுறதுக்கு அப்புறம் நம்ம புல்சாய்க்கு வந்துட்டு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம், ஓகேவா, அவன் சாவர வரைக்கும் ஜெயில இருக்கணும். ஓகேவா, ஆயுள் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. லைக் லிட்டரலி ஓகே, நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சிருச்சு அந்த மாதிரி சொல்ற மாதிரி அவர் லிட்டரலி லைக் ஹாப்பி எக்ஸைட்டட் ஆயிடுவாரு. ஓகேவா, ஒரு as a லாயரா அவர் எக்ஸைட்டட் ஆவாரு. ஒரு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி தான் நம்ம ஹெக்டர் ஐலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, விச் இஸ் வந்து ஒயிட் டைகர். ஓகேவா, அந்த கேரக்டர் வந்துச்சு. அந்த கேரக்டரும் சரி, அண்ட் மியூசன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். ஓகேவா, அது உண்மையிலேயே பக்கா கொடூரமான ஒரு சைக்கோ பார்த்து தான். ஓகேவா, அந்த மியூசன் சொல்ற கேரக்டர் 2 கேரக்டர் வந்துச்சு. நல்ல கேரக்டர், தரமான கேரக்டர். பட்டுன்னு போட்டு சுட்டு தள்ளிட்டீங்க, கொண்டுட்டீங்க. ஓகேவா, ஒரு என்ன சொல்றது, நான் ஒன்னும் எதிர்பார்த்தேன். ஹெக்டர் ஐலாலாம் வந்துட்டு ஒயிட் டைகரா வராது, காஸ்டியூம் நல்லா இருக்கு, லுக்கு கெட்டப் நல்லா இருக்கு. மியூஸ் வந்துட்டு கொடூரமா அந்த ஆள்லாம் கடத்தி அவங்க ரத்தத்தெல்லாம் வந்துட்டு உறிஞ்சி அதுல டிராவிங் பண்றான். ஓகேவா, வரியிறான், ஆர்ட் வரியிறான். இந்த வால்ல வந்துட்டு வரிய மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரத்தத்தை யூஸ் பண்ணி, ஓகேவா, மனுஷங்களோட ரத்தத்தை யூஸ் பண்ணி வரையிறான். கொடூரமான இதெல்லாம் காமிச்சா போட்டு தள்ளிட்டேங்க. என்னடா அது அப்படிதான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, புல்சாய் கண்டிப்பா வந்துட்டு சீசன் 2ல வருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எப்படின்னு. பட் இந்த சீரீஸ்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணப்பட்டதுல அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. வந்த சீக்கிரம் அழகா பிளே பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஹெக்டர் ஐலா வந்துட்டு ஒரு கேஸ்ல மாட்டிப்பாரு. அதுக்கு வந்துட்டு லாயரா வந்துட்டு நம்ம மேட் மொடாக் தான் இருப்பாரு, ரைட்டா? ஸோ அவர் கஷ்டப்பட்டு வாதாடி நம்ம ஹெக்டர் ஐலாக்கு வந்துட்டு நியாயத்தை வாங்கி கொடுத்துருவார். லைக் அவன் வந்துட்டு தப்பான நிரபதா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை வாங்கி கொடுத்துருவாரு ஹெக்டர் ஐலாக்கு. ஓகேவா, அடுத்த நாள் 2 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஹெக்டர் ஐலா மறுபடியும் வந்துட்டு ஒயிட் டைகரா வந்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு விஜிலாண்டியா வெளியே போய் ஹெல்ப் பண்ணிருக்கு கிளம்புறப்போ பட்டுன்னு தலையில சுட்டு போட்டு கொண்டுருவாங்க. ஓகேவா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு போராடுறதுக்கு நீ சாவுறதுக்காடா, அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுலயும் வந்துட்டு நியாயம் ஒண்ணு இருக்கு. ஹெக்டர் ஐலா அவர் ஒயிட் டைகர் தான் சொல்லிட்டு நம்ம டேர்டெவிலே அனௌன்ஸ் பண்ணிடுவாரு, கோர்ட்லயும் வந்துட்டு ரிவீல் பண்ணிடுவாரு. அதனாலயும் கூட வந்துட்டு இவர் செத்ததுக்கு ஒரு வகையில நம்ம மேட் மொடாக்கா காரணம், அவருக்கு அந்த கீட்டோ இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த சீரீஸ் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாலே டேர்டெவில் சைடு ஒரு சைடு அவரும் ஒரு சைடு புரோக்கனா தான் இருக்காரு. ஓகேவா, ஹெக்டர் ஐலாவும் ஒரு நல்லது பண்ண போய் மாட்டிக்கிட்டான். ஓகேவா, ஹெக்டர் ஐலா கூட கேரக்டர் கூட நான் ரொம்பவே கனெக்ட் ஆகிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு நல்லது பண்ண போனா அவனே கடைசியில மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நீங்க கிங்பினை பார்த்தா கூட, ஃபிஸ்கை பார்த்தா கூட அவருக்கும் வெனசாக்கும் ஒரு 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விஷயம் வந்துட்டு லைக் அவங்க பிரியற நிலைமையில இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுவும் ஒரு எமோஷனல் சைடு. நம்ம வில்சன் ஃபிஸ்க் என்னதான் வந்துட்டு அவர் பெரிய டான் மாஃபியா இருந்தாலும் அவர் இஸ் எமோஷனல் பர்சன். அண்ட் வெனசா மேல எவ்வளவு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு வச்சிருக்காரு. அதுதாங்க ட்ரூ லவ். வெனசாக்காவை என்ன வேணாலும் பண்ணுவாரு. வெனசாக்கு ஒண்ணுன்னா பாத்துக்கீங்க. ஓகேவா, எனக்கு நான் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில் சீசன் 1ல பாக்குறப்போ வெனசா கூட டின்னர் டேட் சாப்பிட்டுக்கிறப்போ ஒருத்தர் நடுவில் வந்துட்டு
அவர் ஆளை வந்துட்டு அவன்கிட்ட பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு அந்த டின்னருக்கு எடுத்துருவான். ஓகேவா, அவனை தனியா கூட்டு போய் காரோட டோர் இருக்குல்ல, காரு டோரு நடுவில் அவன் தலையை வச்சு அடிச்சே, அந்த தலையை அடிச்சு நசுக்கி சாவடிச்சாரு. அப்பெல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப்லேயே போல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே மாறல. அந்த டின்னர் டேட் கெடுத்ததுக்காகவே வந்துட்டு அடிச்சு உடச்சாரு தலைய. சரிங்களா? ஸோ எப்படி அவரு லிட்டரலி வெனசா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தான். ஆனா வெனசாவும் சும்மா ஆள் இல்லைங்க, ஏத்த ஜோடி, நம்ம கிங்பின்கே ஏத்த ஜோடி, செம்ம கிரிமினல். ஓகேவா, அவர் லிட்டரலி வில்சன் கொஞ்சம் விலகியதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம கிங்பினோட மொத்த பிசினஸ் எல்லாமே, அந்த அண்டர் கிரவுண்ட் பிசினஸ், மாஃபியா, அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெனசா தான் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணா. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன் மணி வந்துட்டு சம்பாதிச்சா. லிட்டரலி மணி லாண்ட்ரிங் பண்ணிட்டு இருந்தா. ஓகேவா, லிட்டரலி கடத்தல் கொள்ள கும்பல் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஓகேவா, பிசினஸா, ஓகேவா, அண்டர் கிரவுண்டா. அதுலயும் வந்துட்டு நம்ம புல்சாயை ஏவி விட்டதே இவ தான். ஓகேவா, அந்த மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியில தான் தெரியுது, ஒரு ஃபியூ எபிசோட் போனதுக்கு அப்புறம் தெரியுது, வெனசா சும்மால பாசா பக்கா கிரிமினல். அந்த கேரக்டர் செம்மையா டிசைன் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க ஓவரலா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆக்ஷன் கம்மி தான். இந்த சீரிஸ் ஃபுல்லா, இந்த மொத்தம் 9 எபிசோட் ஃபுல்லா வந்துட்டு ஆக்ஷன் கம்மி. ஆனா வந்த ஆக்ஷன்லாம் தரமா இருந்துச்சு. ஓகேவா, லைட்டிங்ஸா இருக்கணும், இருட்டுல தான் முக்காசி அந்த ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ முக்காசி அதை கொஞ்சம் எப்படி சொல்றது, விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சிலதுக்கு ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மோர் டு தட் ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சூப்பராகவும் கன்வே ஆயிருக்கு. ஓகேவா, ஸ்டாரி வைஸ் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் போணுச்சு. லைக் வந்துட்டு நம்ம வில்சன் ஃபிஸ்க் கிங்பினா இருக்காரு. ஓகேவா, ஸ்டில் கிங்பினா இருக்காரு. மேயர்ங்கிற அந்த அந்த ஒரு பதவி வந்து அவருக்கு ஒரு மாஸ்க் மாதிரி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னதான் அவர் மேயர் ஆயிட்டாலும் வந்துட்டு கிங்பின் இஸ் ஆல்வேஸ் கிங்பின். ஓகேவா, மேயர் டு கிங்பின், மறுபடியும் கிங்பினாவே எப்படி ஆகுறாரு. அண்ட் வந்துட்டு நம்ம மேட் மோடாக் திரும்ப எப்படி டேர்டெவிலா மாறுறாரு, திரும்ப எப்படி ரெண்டு பேரும் அவங்கவுங்க ட்ரூ ஃபார்முக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஓப்பனிங் டு எண்ட் அது ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாம் ஆயிருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சீரீஸ், இந்த எபிசோட்ஸோட பேட்டர்ன்ஸே அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மொத்தம் 9 எபிசோட இன்டர் கண்டென்ட்டா தான் இருக்கும். நீங்க ஒரு எபிசோட, இந்த ஒவ்வொரு எபிசோட் கடைசிலையும் வந்துட்டு ஒரு கிளிஃப் ஹேங்கரா முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோட நீங்க வந்துட்டு இன்டர் கனெக்டடா இருக்கும். நீங்க ஒன்னொன்னா பார்த்தே ஆகணும். எந்த ஒரு எபிசோட நீங்க கட் பண்ணி தூக்கி போடவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த எடிட்டிங் ரொம்ப அழகாவே வந்துட்டு மர்ச் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் கலர்ஸா இருக்கட்டும், ஸ்டாரிஸ் தாங்க மெயின். ஸ்டாரி தான் ரொம்ப எமோஷனலா கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு பனிஷருக்கும் டேர்டெவிலுக்கும் ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் வரும். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பனிஷர் ஒருவர் ஃபர்ஸ்ட் வந்து தாடியோட, வளர்ந்த முடியோட தாடியோட வருவாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா வந்துட்டு ஃபுல்லா கிளீன் ஷேஃப், முடியெல்லாம் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வருவாரு. அதை கூட நம்ம டேர்டெவில் கலைப்பாரு. என்னப்பா முடியெல்லாம் கட் பண்ணிட்டு கிளீன் ஷேஃப் பண்ணிட்ட போல, நல்லா அந்த அவர் கிளீன் ஷேஃப் ஆஃப்டர் ஷேஃபோட லோஷன் போட்டிருப்பாரு. அந்த வாசனையை வச்சு டேர்டெவில் கண்டுபிடிச்சிருப்பாருங்க. அது சூப்பரா இருக்கும். ஓகேவா, ஸோ அது ரெண்டு பேரும் ஃபைட் பண்ற சீக்வன்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு பல இடத்துல டேர்டெவிலோட பவர்ஸை நம்மகிட்ட காமிச்சிட்டே இருப்பாங்க. லைக் வந்துட்டு அவனால பார்க்க முடியாது, பட் அவனால சென்ஸ் பண்ண முடியும். ஒருத்தனை இதய துடிப்பை கேட்டு அவன் போய் சொல்றான், உண்மையை சொல்றான்னு சொல்ல முடியும். அண்ட் வந்துட்டு ஒருத்தன் எவ்வளவு தூரத்துல எங்க உட்காந்து பேசுறான், என்ன பேசுறான்னு ஒட்டி கேட்க முடியும். ஒட்டி கேட்கணும்னா மீன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருந்தா கூட அவனால ஒட்டி கேட்க முடியும். கால் தடத்தை வச்சு, லைக் வந்து நடந்து வர சத்தத்தை வச்சு யார் வரான்னு கூட சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ அண்ட் வந்துட்டு அவரு எங்க இருக்காரு, லிட்டலி சிம்பிளா சொல்ல போனா அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா கண்ணை தெரியாத தவிர்த்து எல்லாமே அவருக்கு தெரியும். ஓகேவா, லிட்டலி ஒரு ஒரு பிரிண்டட் நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவனால் தொட்டு பார்த்தே சொல்ல முடியும், தொட்டு பார்த்து படிக்க முடியும். ஓகேவா, லிட்டலி அந்த குச்சி இருக்குல்ல, கையை பிடிச்சி அந்த கண்ணு தெரியாமலாம் வந்துட்டு குச்சி வச்சு நடந்தவங்க, அவருக்கு அந்த குச்சி தேவையே இல்லை. அவர் எப்படி நடக்கிறான்னு ஈஸியா, ஒருத்தன் எப்படி ஃபைட் பண்றான், வந்துட்டு அவன் எப்படி ஃபைட் பண்றான், ஒருத்தன் கன்னை வச்சு எப்படி ட்ரிகரை வந்துட்டு அவன் வந்துட்டு புல் பண்ணி ஷூட் பண்றான், எந்த டைரக்ஷன்ல ஷூட் பண்றான், எங்கே இந்த புல்லட் வருது, எங்கேயும் அவன் கையை ஓங்குறான், எங்கேயும் அடிக்க வரான், எல்லாத்தையும் அக்டோபர் ஆணி வரை வச்சிருப்பாருங்க. அவருக்கு எல்லா இடத்துல அவருக்கு சுத்தி வந்துட்டு ஒரு ஒரு எனர்ஜி ஷீல்டு மாதிரி அவருக்கு அந்த ரேடார் சென்சஸ் இருக்கும். ஓகேவா, எங்கேருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணி வந்தாலும் அவருக்கு தெரியும். அவருக்கு எதிர்த்தாப்புல இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, யாரு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க தெரியுது. ஆனா அந்த சென்ஸ் வாசனையை வச்சு அவனால வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ அவரோட பவர்ஸ் வந்துட்டு விஷுவலி கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு முன்னுக்கு நேரில் ஒரு ஆள்கிட்ட பேசுவாரு, அண்ட் வந்துட்டு பின்னாடி யார் ஒருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு முன்னுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, பின்னாடி எங்கேயோ வந்துட்டு நம்ம கிங்பிங் வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பான், அதை வந்துட்டு ஒட்டி கேட்பாரு. அதை வந்துட்டு விஷுவலா காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, அந்த ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம டேர்டெவில்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, பட் டேர்டெவில் காதுல வந்துட்டு அந்த வில்சன் ஃபிஸ்க்கு, அதாவது வந்துட்டு நம்ம கிங்பின் பேசுறது வந்துட்டு காதுல கேட்கும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த
சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அதாவது எடிட்டாக இருக்கட்டும், பக்காவாக இருந்துச்சு இந்த சீரீஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் 9 எபிசோடும் பார்க்கறதுக்கு ஒர்த்து. ஸோ இன்னும் ஃபியூ டேஸில் வந்துட்டு சீசன் 2 வெளியாக போகுது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு தரமான ஆர்ரேட்டடான ஒரு 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 சீரீஸ் கண்டிப்பாக சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன டேர்டெவில் மாதிரி இல்லாட்டி கூட, பட் டிஸ்னி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு டேர்டெவில் சீரீஸை எதிரே பார்க்காத ஒரு விஷயம். ஓகேவா? லிட்டரலி ஒரு ஆர்ரேட்டட் கண்டென்ட் தான். ரத்தத்தை தெரிக்கிற சீன்ஸ்லாம் இருக்கு. வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரத்த தெரிக்கிறது தான். எனக்கு என்ன பனிஷரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஓகேவா? டேர்டெவிலாச்சும் அடிச்சுட்டு விட்டுருவாரு. பனிஷரே வீச்சுல ஒரே வீச்சு தான், எல்லாத்தையும் கன் எடுத்து போட்டு சுத்திக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காம டிஸ்பிளஸ் செக் பண்ணி பார்த்துக்கப்புறம் சொல்லுங்க. ஸோ சீசன் 2க்கு நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன். ஸோ ஸோ சீசன் 2 பார்த்ததுக்கப்புறம் அதை ரிவ்யூ வந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு போடுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு ஸ்டேஜ் ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.